welcome you all on behalf of Kalyan Nagar Association. சரியாக இந்த உபாதி, இந்த டைட்டில் எப்படி இருக்கணும்னா, மரணத்திற்கு பின்னால், வாழ்விற்கு பின்னால், அது வாழ்க்கையின் பின்னால்ங்கிறது அது சரி வருமா என்று எனக்கு தெரியவில்லை, அப்படி தான் கொடுத்தேன். மரணத்துக்கு பின்னால் நடக்கும் ரகசியம், இதுதான் இப்பொழுது எல்லாருக்கும் தெரிந்து கொள்ள ஆர்வம் இருக்கும். எப்படி தெரிந்து கொள்வது, இதெல்லாம் உண்மைதானா, எப்படி, ஏது, புனர்ஜென்மம், புனரப்பி மரணம் எல்லாம் சங்கராச்சாரியர்லேருந்து எல்லாரும் சொல்கிறா. அப்போ இந்த உபாதியை மூன்றாக பிரிக்கிறேன். ஒன்று வேதத்தில் என்ன கூறியிருக்கிறார்கள், பின்பு நவீன ஃபிசிக்ஸ், பௌத்த சாஸ்திரம், இயற்பியலில் என்ன வருகின்றது, விஞ்ஞான ரீதியாக உண்மைதானா, பின்பு ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டவை. அதாவது மேற்கத்திய நாடுகளில் பல ஆராய்ச்சியாளர்கள், நான் படிக்கும்பொழுதே தொடர்பு கொண்டிருக்கிறேன், அப்பொழுதும் ஹிந்துயிசம் பற்றி கொடுத்திருக்கிறேன், அங்கேயும் சென்றிருக்கிறேன். வேட்டிக்கன், டியூரின், இயேசுநாதருடைய துணி இருந்ததாக கூறும் இடங்கள், பல ஸ்தலங்களுக்கு சென்று ஆராய்ச்சியும் செய்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன். யூதர்கள் என்பவர் மிக சிறந்த அறிவாளிகள், பல இடங்களில் பேசியிருக்கிறேன். இப்பொழுது நமக்கு தெரியும், சுருக்கமாக, ஒரு மனிதன் இல்லை ஒரு மிருகம் இறந்து விடுகின்றது. நாம் எல்லாரும் நம்முடைய காலங்களில் இறந்து விட்டானப்பா, இனிமே அவனை செய்ய வேண்டிய சம்ஸ்காரங்கள் என்று கூறுவார்கள், அது செய்ய வேண்டியது அந்தந்த மதத்தில் சேர்ந்தவர்கள் அந்தந்த மதத்தின்படி செய்வார்கள். அவன் திரும்பி அந்த உடலில் வந்து நம்முடன் அவன் ஏற்கனவே செய்த உரையாடல்களோ விவகாரங்களோ செய்யப்போவதில்லை. அது மட்டுமல்ல, அவனுடைய உடம்பு அழுகித்தான் போகும். அது விஞ்ஞானம், அதில் எந்த மாற்று கருத்துகள் ஒன்றும் இல்லை. இது எல்லாருக்கும் நடக்கும் ஒரு விவகாரம், ஒரு சம்பவம் என்று நாம் எல்லாருக்கும் தெரியும். இதை பற்றி கூறவே வேண்டாம். வயதாகி உடம்பில் உள்ள அணுக்கள், எல்லா அணுக்களும் அழுகி போகின்றது. அதனால் அது இறந்து போகின்றது என்பது நினைப்பது தவறு, விஞ்ஞானம். அப்பொழுது நான் வேதங்களில் முதலில் நாம் பார்ப்போமே. ஆனால் அந்த காலத்திலிருந்து கடோபனிஷத்தில் சின்ன பையன் நச்சிகேதன் கேட்குறான், ஏச்சே யமதர்மராஜாட்ட கேட்குறான், மூன்றாவது வரமாக. உங்களுக்கு அது தெரியும், நச்சிகேதன் கதை தெரியும், நான் அதுக்கு கதைக்குள்ளே போக விரும்பவில்லை. ஏச்சே பிரேத்தே, ஏ யமதர்மராஜா, என்னுடைய மூணாவது வரம், ஏ சே பிரேத்தே, பிரேதம், விசிகித்சா மனுஷ்யே அஸ்தி இதி ச ஏகே, ந அயம் அஸ்தி இதி ச ஏகே, ஏதத் வித்யாம் அனுச்சிஷ்டம் துவயா அகம் வராணாம் வரம் மம திருத்தீய அப்படின்ட்டான். மூன்றாவது வரம் ஏச்சே. இதெல்லாம் பாருப்பா, இந்த இதெல்லாம் பிரேதங்கள் இருக்குது, எல்லாம் பார்க்குறான், காட்டி கொடுக்குறான் அந்த உலகத்தின் யமதர்ம லோகத்திலேருந்து. எல்லாம் பிரேதங்கள் சில பேர் இருக்குங்கிறான். மனிதனுள் சில அபிப்பிராயங்கள், விசிகித்சான சந்தேகம் இருக்குது. என்னன்னு இருக்கு, இது அயம் ந அஸ்தி அயம் அஸ்தி, இது இருக்கு இல்லை இது இல்லை என்று அபிப்பிராயங்கள் சில பேர் சொல்கிறான். ஒருத்தன் சொல்கிறான் இது இல்லை, ஆளெல்லாம் ஓவர். ஒருத்தன் சொல்கிறான் இல்லைப்பா இதெல்லாம் இருக்குது, இதில் விஞ்ஞானம் இருக்குது அப்படிங்கிறான். அந்த காலங்களில் 4000 வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட இந்த கடோபனிஷத் தோராயமாக கூறுகின்றேன். யமதர்மராஜாவுக்கு அதை தெரிந்து கொள்வதற்கு நீதான் சரியான ஆளு, துவயா அனுச்சிஷ்டம், வித்யாபியாசம் எனக்கு வேணும், பை யூ துவயா அப்படிங்கிறான். இதுதான் என்னுடைய மூன்றாவது வரம். முதல் 2 வரமும் அவள் அப்பா சரியாகணுங்கன்னா, ரெண்டாவது வந்து யாகங்கள் எவ்வளவு இஷ்டிகைகள், அதாவது எவ்வளவு செங்கல் வைக்கணுங்கன்னா அதெல்லாம் வேற தத்துவங்கள். இந்த மூன்றாவது வரம் கேட்டோன்னா யமதர்மராஜாவுக்கு ஒரே ஒரே சிறுசிறுப்பு. அது ரகசியத்தை சொல்ல மாட்டேங்கிறார். உனக்கு மாடு தரேன், ரம்ப தரேன், தெலோத்தமன் தரேன், நாடு தரேன், தனம் தரேன், எல்லாமே தரேன், இதை மட்டும் கேட்காதரா அப்படிங்கிறான். எல்லாம் வேண்டாம், அதெல்லாம் நிரந்தரம் அல்ல, இதை நீ சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கா, மூன்றாவது வரம் நீ எனக்கு தந்தையா ஆகணும்னா. அப்பொழுதுதான் நிறைய வரும். நான் உனக்கு சொல்லித்தரேன். யோனிம் மன்யே பிரபத்தியந்தே ஷரீரத்வாய தேகினஹ ஸ்தானும் மன்யே அனுசம்யந்தி
யதா ஸ்ருதா யதா கர்த்தா அப்படின்ட்டார். இல்லப்பா, ஒரு மனிதன் இறக்கிறான் என்றால் அவனுடைய உடம்புத்தான் இறக்கின்றதுன்னு கூட அவர் சொல்ல, போகின்றது, உருவம் மாறும். அது விஞ்ஞானத்தில் ஃபிசிக்ஸில் எப்படின்னு நான் சொல்கிறேன் அப்புறம். ஆனால் இந்த ஆத்மா யோனிக்குள்ளே போகும், கர்ப்பபைகளையும் போகும், இல்லை மரங்கள் மாதிரி இருக்கிற கல் ஸ்தானம் அப்படின்னா நிரந்தரமாக ஸ்தானுநாதன் கூட இருக்கார் நாகர்கோவிலில், சிவனுடைய பேர், அதுக்குள்ளேயும் போகும். அதனால் எப்படி போகும்? யதா ஸ்ருதா யதா கர்த்தா. அவனுடைய கர்ம பலன்களும் அவனுடைய ஸ்ருதா இந்த இடத்துல கேட்கறதுன்னு இல்லை, அவனுடைய ஞானங்களும் அவனுடைய மனச்சிந்தனைகள் எப்படி இருக்கின்றதோ அது பிரகாரம்தான் அது போகும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். யதா ஸ்ருதா யதா கிருத்தா எம் எம் ஸ்மரன் பவன் பகவான் கிருஷ்ண பரமாத்மா தியஜதி அந்தே கலேவரம். உடம்பு போகிற டயத்தில் எம் எம் ஸ்மரன் பாவம் தம் தம் ஏவ கௌந்தேயா யதா ஸ்ருதா. அவரும் அதான் சொல்கிறார், நீ கடைசி காலங்களில் எதை ஸ்மரன் பாவம் தியஜதி அந்தே கலேவரங்கிற, அதாவது கலேவரங்கிறது உடம்பு, தியஜங்கிறது தூக்கி போடுறதுன்னு அர்த்தம். அந்த பாவம் தான் தம் தம் பாவம் கௌந்தேய தத் பாவம் பாவித்தக. அந்த பாவம் ஒரு மனிதன் இறக்கும் நேரத்தில் அவன் கிருஷ்ணனை பற்றி நினைத்தானோ, நாராயணனை பற்றி நினச்சிக்கிறானோ, இல்லை தீய எண்ணங்களோட நினைச்சிக்கின்றானோ, அந்த இதில் தான் அது போகும் கடைசி. அதுதான் கடைசி. குழந்தைகளுக்கெல்லாம் அவன் நாராயணா, நம்ம முன்னோர்கள் பேர் வைப்பா. கடைசி காலத்தில் நாராயணா பையனை கூப்பிட்டானாக்கா அவளுக்கு நாராயணன் கிட்ட போயிடலாம். அதுக்கு தான் அந்த தெய்வத்தின் பெயர்களை சூட்டுகின்றார்கள். இந்த காலம் மாதிரி கொஞ்சம் மாடர்ன் அப்படிலாம் இல்லை நபி. அதனால் அது ஒரு தத்துவம் மிக தெளிவாக தெளிவாக கூறுகிறார். சரி, இதெல்லாம் வேதங்களில் இருக்குது. வேதங்களில் திருப்பியும் சொல்கிறார் பகவான், வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருஹ்ணாதி நரக அபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணானி அந்யானி சம்யாதி நவானி தேகி. புரிஞ்சிருக்கும் உங்களுக்கெல்லாம். வாசாம்சி இந்த ஆடைகளை வாசாம்சி ஜீர்ணமானது கெட்டு போனது, வாசாம்சி ஜீர்ணானி அப்படியே போட்டுவிட்டு வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருஹ்ணாதி, புது ஆடைகளை மனுஷன் போட்டுக்கிறான். ததா அதுதான் ஷரீராணி விஹாய ஜீர்ணானி, ஜீர்ணமான சரீரத்தை அப்படியே தூக்கி போட்டுட்டு அந்யானி சம்யாதி நவானி, புது உடம்புக்கு இது ஆத்மா போயிடும். அதாவது அதே தான் எந்த வேதங்களிலையும் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் இந்த கதை அப்படி தான் வரும். அதாவது புனர்ஜென்மம் புனர் மரணம் என்பது வேதங்களில் அந்த காலத்தில் தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. உன்னுடைய கர்ம பலன் அனுசரித்து அதுதான் அந்த யூதர்கள்லாம் நம்புகிறாங்க. உங்கள் வேதம் ரொம்ப சிறந்தது. ஏன்னா எங்களால் பதில் கூற முடியல. என்ன கூற முடியல? ஒருத்தன் பிறக்கும் பொழுது ஒருத்தன் எப்படி குருடனாக பிறக்கலாம்? கடவுள் ஏன் அவ்வளவு ஒரு கொடுங்கோல் ஆட்சி செய்யப்பட்டவனா? ஒருத்தன் ராஜா மாதிரி பிறக்கிறான், ஒருத்தன் வெறும் ஏழ்மையில் பிறக்கிறான், ஒருத்தன் ஊனமாக பிறக்கிறான், ஒருத்தன் கண்ணு தெரியாமல் பிறக்கிறான், ஒருத்தன் ஐன்ஸ்டீன் மாதிரி பிறக்கிறான். பிறவியில் வர வேண்டிய அவசியம்? பிறக்கும் பொழுது ஏன் இந்த வித்தியாசங்கள்? கடவுள் எனப்பட்டவர் வித்தியாசங்களை உங்களுக்கு கொடுக்க மாட்டார், கொடுக்க கூடாது. அப்படி கொடுப்பாரே ஆனால் அவர் கடவுள் அல்ல. உங்களை பிறக்கும் பொழுது ஒருத்தன் மிக திறமையாசாலியாக இருக்க, எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்கறது தான், எல்லாம் பிறப்பு தான், யோகம்தான்ங்கிறோம். உழைப்பினால் அவன் உயர்ந்து விட்டான், அது கிடையாது. அவனுடைய கர்ம பலனினால் அவனுக்கு உழைப்பு வருகின்றது, அவன் மனதில் உதிக்கின்றது, அதனால் அவன் வரான். முதல்ல மூலம் உன்னுடைய கர்மா. எந்த கர்மா? பூர்வ ஜன்ம கர்மா. பூர்வ ஜன்ம கர்மானால் தான் உன்னுடைய இந்த பிறப்புகள் வருது என்றது யூதர்களை நம்புகிறார்கள். யூதர்கள் என்ன கூறுகிறார்கள்னா, நாங்கள் இப்போல்லாம் இப்பொழுது கூட சமீபத்தில் நான் லண்டன் அந்த ஊருக்கெல்லாம் போயிருக்கிறது. இப்போ இது யங் ஜெனரேஷன் பாங்க, யுவகள் யாருக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் இதுதான் தத்துவம். என்ன தத்துவம்? பிறப்பினால் எப்படியா வித்தியாசம் வர முடியும்? கடவுளை எப்படி வர்ணிக்கின்றாய்? மிக அன்பு கொண்டவர், சர்வ வியாபி,
எல்லா சக்திகளும் படைத்தவர். அவர் படைப்பு என்று படைப்புகளை அவர் செய்ய மாட்டார். செய்துவிட்டால் இன்று அவர், நான் வர்ணிக்கிறேன் கம்ப்யூட்டரில் போட்டுக்கொண்டு இன்ஃபைனைட்னு சொல்கிறேன், அளவற்றவர்னு. அப்புறம் +1 நீங்கள் ஆர்கியூ பண்ணிங்களா, அப்புறம் முடிவே இல்லை. படைப்பு வந்துவிட்டால் அந்த படைப்பினால் அவருடைய மொத்த அளவு வர்த்திக்கின்றதா? கூடாது. படைப்புக்குள் அவர் தீவிரவாதியை படைக்கின்றாரா? எப்படி படைக்கலாம்? அப்போ what is immortal? If it creates mortality, then the immortal becomes mortal. அஜக என்ன ஆயிடுறதுன்னா அது மாயைங்கிறார் கிருஷ்ணன் பரமாத்மா. மாயையா பித்தியதேச்சி அந்யதா கதஞ்சன தத்துவத்து பித்தியமானேஹி மர்த்தியதாம் அமிர்தம் பிரஜே. இந்த அமிர்தமானது மர்த்தியதாம் தான் ஆயிடும். கடவுள் எங்கப்பட்டவர் இறப்பை படைத்தார் என்றால் அது அவருடைய ஒரு குணங்களில், அவருடைய அகண்ட சரீரத்தில் ஒரு சொட்டாக இந்த மாறிவிட்டது என்றால் அவரும் நாளைக்கு இறக்க வேண்டி வரும். அப்போ கடவுளுக்கு அளவற்றவர், அழிவில்லாதவர், நிரந்தரமானவர், உண்மையானவர் என்பது எல்லாம் போகிவிடும். எப்படி உண்மையாக இருக்க முடியும்? உண்மை என்பது என்ன? சத்தியம். சத்தியம் நிரந்தரம். ஒரு மனிதன் அழிந்து இறந்து விட்டால் அவன் எல்லாவரையும் ஏமாற்றுகின்றான் என்ற அர்த்தம் வந்துவிடும். சத்தியத்திற்கு பதில் அசத்தியமாக வந்துவிடும். அதனால் அந்த அசத்தியத்தை கடவுள் படைக்கிறார் என்றால் அவரும் அசத்தியமாக மாறியிருக்கலாம் உருவத்தினுக்குள். இல்லை, உருவத்தை அவரால் வளர்க்க முடியாது. இன்றைய அளவு, நேற்றைய அளவு, நாளைய அளவு எல்லாம் ஒரே அளவாகத்தான் இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த அளவு, நாளைக்கு இன்னும் படைப்பினால் அவர் விரிவாகுகின்றார் என்றால் இன்ஃபனைட் என்ற பொருளுக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். நான் ஒரு கம்ப்யூட்டரை வைத்துக்கொண்டு அவருடைய அளவு இன்றைக்கு இவ்வளவுன்னு கணக்கு போட்டுக்கொண்டு அளவற்றவென்று நீ கூறுவது பொய் என்னுடைய. அதனால் அது இருக்க முடியாது. சரி, இந்த மாயைக்குள் வரும் பிறப்பு என்ன? நாம் உண்மையாகவே இறக்கின்றோமா? கிடையாது. எப்படி கிடையாது? அப்பொழுது நீங்கள் சில பேர் கேட்டார் கிருஷ்ண பரமாத்மாட்ட, உத்தவனே கேட்குறான், என்னப்பா இது? அப்போ நான் எனக்கு பூர்வ ஜென்மம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, நான் எப்படி இருந்தேன்னு. அது ஏன் தெரியாமல் போகிறது? நான் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னு தெரியணுமா வேண்டாமா? நீ புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம், மறுபிறப்பு தெரியணுமா வேண்டாமா? அது கிருஷ்ண பரமாத்மா உத்தவ கீதையில் விபாகம் 16 வச்சனம் 41 சொல்றார், ஸ்வப்னம் மனோரதம் ச இத்தம் பிரார்த்தனம் ந ஸ்மரதி அசௌ தத்வத் ஏவ பூர்வம் ஜன்மம் ந ஸ்மரதி அபூர்வம் அனுபஷ்யதிங்கிறார். அபூர்வம்னா உன்னால பார்க்க முடியாது, பார்க்கறதுக்கு பஷ்யத்திங்கிறது பார்த்தல். அபூர்வம் பூர்வ காலங்களில் உன்னால என்ன அர்த்தம்னா, நீ சொப்னம் காண்கின்றாய், ஏதோ ஜம்முன்னு உனக்கு ஒண்ணுமே தெரியாது, சொப்னம் அந்த சொப்னத்தில் நடக்கின்ற விஷயம் உண்மை என்று நினைத்துக் கொள்கின்றாய். உன்னுடைய வேற சரீரம் உன்னுடைய படுக்கையில் உட்கார்ந்து கொண்டு நீ தூங்கி கொண்டிருக்கிறாய். அந்த சரீரம் உங்களுக்கு யாருக்காவது சொப்னத்தில் வராது. நீங்க சொப்னம்னா 5 நிமிஷம் சொப்னம், 10 நிமிஷம் ராத்திரி சொப்னம் பார்த்தாலும் அந்த சொப்னத்தில் நடக்கின்ற சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு உண்மை என்று நினைத்துக் கொள்வீர்கள். பிறகு அந்த சொப்னத்திற்குள் உங்களுக்கு வேற சரீரம் இருக்கு, நீங்க வேற இடத்துல மந்தவெளியில படுத்துட்டு இருக்கீங்க, அங்க ஒரு பெட் உங்க ரூம்ல படுத்துட்டு அதுல படுத்துட்டு இருக்கீங்கன்னா அந்த சொப்னம் நடக்கின்ற கால தருணத்தில் உங்களுக்கு அது தெரியாது. அதுதான் கிருஷ்ண பரமாத்மா யுத்தமனுக்கு சொல்லி கொடுக்கிறார். அதே தான்பா உனக்கு பூர்வ ஜென்மம் உனக்கு தெரியாது. பூர்வ ஜென்மம் உனக்கு தெரியாது. தெரியும் யாருக்கு? எனக்கு தெரியும். பகூனிமே வியதிதானி ஜன்மானி, பகவத்கீதையில் பகவான் சொல்றார், பகூனிமே வியதிதானி ஜன்மானி தவ ச அர்ஜுனா தானி அகம் வேத சர்வாணி ந துவம் வேத பரந்தபா அப்படிங்கிறார். அவன் பரந்தபஸ்விங்கிறார் அர்ஜுனன். பகூனி, நான் நிறைய ஜென்மங்கள் வியதிதானி செலவு பண்ணியிருக்கேன். பகூனிமே வியதிதானி ஜென்மங்களை தவச்ச அர்ஜுனா, உன்னுடனே அர்ஜுனா நீயும் நிறைய ஜென்மம் செலவழிச்சிருக்க. தானே அவைகளை அகம் நான் வேத தெரியும், சர்வாணி எல்லாமே எனக்கு தெரியும்.
உனக்கு அது தெரியாது அப்படிங்கிற. இப்போ இதெல்லாம் என்ன அர்த்தங்கள்னா, மகாபாரதத்துலேயும் வரும், பரந்தாம தமனக பூர்வ ஜென்மத்தில் நான் ஒரு மானா இருந்தேன்னு வரும். அதுதான் நான் சம்ஸ்கிருதத்திலேயே 3 பூத காலங்கள் உண்டு. லங் லக்காரக, லுங் லக்காரக, லிட் லக்காரக. இப்போ லிட் லக்கார ரூபத்தில் அகம் லிட் லக்காரங்கிறது நம்ம சரீரம் இல்லாத காலத்தில் உல்லேகனம், ரெஃபரன்ஸ் பண்ணுறது, குறிக்கோள் இட்டு பேசுவது. ஏன் பாணினி மகரிஷி அகம் சக்காரன்னு போடுறான்? என்னுடைய சரீரம் இல்லை, நான் பண்ணினேன்னு நான் எப்படி கூறலாம்? அந்த காலத்தில் ரிஷிகளுக்கு பூர்வ ஜென்மம் தெரியும். பூர்வ ஜென்மத்தில் நான் பண்ணினேன் தான் அகம் சக்காரன்னு வருது. லங் லக்காரக, லுங் லக்காரக. லங் லக்காரக இஸ் இம்பர்ஃபெக்ட் பாஸ்ட் டென்ஸ். நான் செய்து கொண்டு இருந்தேன். நான் அகம் அக்கரவம்னு சொல்லுவேன். நான் செய்தேன், பர்ஃபெக்ட் பாஸ்ட் டென்ஸ். அகம் அகாரிஷம். அதுதான் எல்லா பாஷையிலும் இருக்கு. ஐ டிட், நான் செய்தேன், முடிஞ்சு போச்சு, பர்ஃபெக்ட் பாஸ்ட் டென்ஸ். இந்த லிட்லக்கார ரூபம் அகம் சக்கார விசேஷமா பழைய காலத்தில் என்னுடைய சரீரம் இல்லாமல் நான் பேசுனேன்னா அகம் சக்கார, அகம் ரச்சயான் சக்கார, அப்படிலாம் பேசின அகம் ததர்ஷ, நான் பார்த்தேன். நாட் பர்ஃபெக்ட் ஆர் இம்பர்ஃபெக்ட், வேர் த பாஸ்ட் டென்ஸ் இஸ் டீப் பியாண்ட் மை சரீரம். அப்போ நான் எப்படி அதை பாணினியே எழுதினார்? அந்த காலங்களில் ரிஷிகளுக்கு அவளுக்கு பூர்வ ஜென்மத்தில் அவள் எப்படி இருந்தா, என்ன பண்ணினா, எது பண்ணினா என்பது அவளுடைய சாமானிய உரையாடல். அந்த உரையாடல்களை குறிக்கோள் செய்வதற்காகத்தான் அவர் அந்த லிட்லக்கார ரூபம் என்று சம்ஸ்கிருதத்தில் கொண்டு வந்து அகம் சக்கார, அகம் ரச்சயான் சக்கா, எல்லாமே எல்லா பாஸ்டன்ஸும் எல்லா வேர்ப்ஸும் எல்லா வினைச்சொற்களுக்கும் உங்களுக்கு அந்த லிட்லக்கார ரூபம் பிரசித்தி பெற்றது. இதைத்தான் புரிஞ்சிடும். அப்போ அந்த காலங்களில் அவளுக்கு தெரியாது. அந்த விஞ்ஞானம் நாளாவட்டத்தில் பல ஆக்கிரமணங்கள்னால, பல நம்முடைய விவகாரங்களுடைய கன்ஃபியூஷன் என்று கூறப்படும் ஒரு சுழற்சினால நமக்கு அதெல்லாம் மறந்து அந்த தத்துவமே போயிடுது. சம்ஸ்கிருதமே யாரும் பேசுறதில்லை இப்போ. அப்போ அதனால இதெல்லாம் உங்களுக்கு பூர்வத்தில் பகவான் சொல்லியிருக்கிற மாதிரி பூர்வ காலங்களில் இந்த புனர்ஜன்மம் பூர்வ ஆத்மா இருந்தது என்பது உண்மை. அப்போ இந்த பூர்வ ஆத்மா, இந்த பழைய ஆத்மா, இந்த நிகழ்காலம் வருங்காலம் எல்லாம் உங்கள் கர்ம பலன்கள்னால அடுத்த வாட்டி உங்களுக்கு என்ன பிறப்புன்னு அந்த கர்ம பலன்கள் தான் நிர்ணயிச்சு ஒரு குழந்தை கர்ப்பப்பையிலேருந்து வெளியே வரும்போது அது ராஜாவாக இருக்கலாம், இல்லை சாதாரண இருக்கலாம், ஊனமுற்றதாக இருக்கலாம், கேட்க முடியாததாக இருக்கலாம். இதெல்லாம் பகவானாக கொடுக்கறது இல்லை. ஆட்டோமேட்டிக்காக விஞ்ஞான ரீதியாக வருகின்ற இந்த சேஞ்ச் இன் ஃபார்ம்ஸ். இந்த சேஞ்ச் இன் ஃபார்ம் ஃபிசிக்ஸில் நான் சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி வரதுனால தான் இந்த பழைய இது அழகாக தெள்ள தெளிவாக வருகின்றது. பூர்வ ஆத்மா என்பது உறுதியானது, மறுபிறப்பு என்பது உறுதியானது. சரி, ஒரு மனிதன் இறக்கின்றான். நம்ம என்ன நினைக்கிறோம்? இறக்கின்னு போயிட்டான்னு நினைக்கிறோம். இல்லை, அவனுடைய ஆத்மா, அவனுடைய உடம்பு, எனர்ஜி அண்ட் மேட்டர், ஐன்ஸ்டீன் ஃபிசிக்ஸுக்கே வருவோம். எனர்ஜி அவன் உடம்புல, சோல் அவன் உடம்புல விட்டு போகிறது, அவ்வளோதான். எனர்ஜி பேட்டரியிலேருந்து போச்சுன்னா பேட்டரி வேலை செய்யாது. அந்த எனர்ஜியும் அந்த மேட்டர், அந்த சக்தியும் அந்த பொருளும் சேர்ந்து அவனுக்கு நீங்கள் ஒரு எடை போடுங்க, ஒரு 50 கிலோன்னு போடுங்க. எனர்ஜிக்கும் எடை இருக்குது. ஏன்னா உள்ளூர உங்கள் ஒரு வெயிங் ஸ்கேல், ஒரு எடை இயந்திரத்தில் போய் நீங்கள் எடை போடுறதுனா 50 கிலோன்னா உங்களுடைய லைஃப் ஃபோர்ஸ், உங்களுடைய எனர்ஜியும் அதில் இருக்குது, எதுலேயுமே இருக்குது. அது அந்த எனர்ஜி போயிடுச்சுன்னா வெளியில், உடம்பு இருக்குன்னா திருப்பி நீங்கள் உங்களால் எனர்ஜியை பிடிக்க முடிஞ்சுது. இடது கையால் வலது கையால் அவனுடைய உடம்பை வச்சு வெயிட் போட்டால் சேமாக தான் இருக்கும். அப்போது இதில் மேட்டர் cannot be created or destroyed. இதுதான் ஃபண்டமெண்டல் ஃபிசிக்ஸ். ஆனால் இட் வில் அண்டர்கோ சேஞ்ச், அதாவது அது பரிவர்த்தனம், மாறிக்கொண்டு இருக்கும். இது ரொம்ப சிம்பிள் தத்துவம். ஹிக்ஸ் பாசான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பீட்டர் ஹிக்ஸ்னு கண்டுபிடிச்சான். அது போஸ்ன்னு நம்மளுடைய கல்கட்டா நிபுணர், அங்கே அமெரிக்காவில் விஞ்ஞானியாக இருக்கார், அவர் போசான்ஸ் கண்டுபிடிச்சார். அணுக்களின் 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 ஒரு அணுன்னு எடுத்தீங்கன்னா நடுவில் அதுக்கு யோக் இருக்கும். தட் இஸ் கால்ட் தி எம்பிரியோன்னு வச்சுங்க. நியூக்ளியஸ்ன்னு ஆங்கிலத்தில். அதுக்குள்ளே புரோட்டான்ஸ் இருக்கலாம், அதுக்கப்புறம் நியூட்ரான்ஸ் இருக்கும். அதுக்கு சக்தியே
அதாவது புரோட்டான்ஸுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த முட்டையுடைய அந்த மஞ்சளுக்கு உள்ள சுற்றின்னு இருக்கிற இது வந்து எலக்ட்ரான்ஸ்னு பேர், அது நெகட்டிவ் எனர்ஜி. எவ்வளோ புரோட்டான்ஸ் இருக்கோ எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ஹெவி மெட்டல், ஹெவி ஐட்டம். அதுக்கப்புறம் குவாக்ஸு, சப் குவாக்ஸு, ஃபர்மியான்ஸு, போசான்ஸ்னு அணுக்குள்ளாம் போயிட்டாங்க, ரொம்ப போயிட்டாங்க. பீட்டர் ஹிக்ஸுடைய போசான் வந்து அவர் அன்றைக்கே 63 தெல்ல தெளிவாக கொண்டார். போசான் இருக்குது, அதுக்கு பேர் ஹிக்ஸ் போசான்னே பேர். அது எவ்வளோ நாள் உயிர் வாழறது தெரியுமா? ஒரு வினாடி இல்லை. ஒரு வினாடியை 1,00,000 கோடி 10 ட்ரில்லியன் 10,000 ட்ரில்லியன் டைம்ஸ், அது விட்டுருங்க, அது அந்த 1,00,000 கோடியை பங்கு போடுங்க. அந்த 1,00,000 நம்மளால் அரை வினாடி தெரியும், கால் வினாடி தெரியும், அரைக்கா வினாடி வேணால் ஆமாம், கால் டிக் டிக்ங்கிறது அரை 1, ஓகே அதெல்லாம். பட் நம்மளால் எங்கே 1,00,000 கோடி 1/, பங்கு போட்டு தெரியாது. அதுக்கப்புறம் அது வந்து என்ன ஆகுதுன்னா உருவம் மாறுறது. 2 வாட்டி அது புரோட்டான்ஸ் ஆகும், 1000ல் 2 வாட்டி. பர்சன்டேஜ் ப்ராபபிலிட்டி தியரி, ஒரு குத்து மதிப்பு மாறிக்கொண்டே இருக்கும். ஏன்னா அவங்க என்ன விஞ்ஞானிகள், இப்போ விஞ்ஞானத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க, அழிய முடியாது. அழிஞ்சிருந்தா இன்னைக்கு நீங்கள் சூரியனை பார்க்க முடியாது, சந்திரனை பார்க்க முடியாது, எல்லாம் அழிஞ்சிருக்கும். உலகம் வந்து 1372 பில்லியன் லைட் இயர்ஸ் முன்னாடி பிக் பேங் என்ற ஒரு வெடிச்சல்னால உருவானது. அதுக்கப்புறம் ஒன்று கூட அழிவே கிடையாது, எதுவுமே அழிவதில்லை. உருவங்கள் மாறிக்கொண்டே போகும். அழிந்து விட்டால் உங்களால் நம்ம மனிதர்களோ மிருகங்களோ ஜீவனங்களோ இன்று இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது, எல்லாமே அழிஞ்சு போயிருக்கும். அந்த தத்துவத்துக்கு வந்தா ஒரு இறக்கும் மனிதன் அவனுடைய ஆத்மா அவன் உடம்பிலிருந்து வெளியே சென்று விட்டால் அவனுடைய உடம்பு எல்லாம் சரியா இருக்கும். அப்புறம் அவன் சம்ஸ்காரமாக எரிக்கப்படுகிறான் என்றால் கார்பன், ஹைட்ரஜன், அயர்ன், சல்ஃபர் எல்லாம் புகையில் அப்படியே வரும். அது எல்லாத்தையும் பிடிச்சிட்டு நீங்கள் அவன் எனர்ஜியும் எடுத்துட்டீங்களா, எனர்ஜி ரிலீஸ்ட் இன்ஸ்டின்ஸ் எல்லாம் ஒரே வெயிட்டு தான். ஆனால் உடம்பு அவன் இருந்த ஆக்சிஜன் கேஸ் எல்லாம் மாறிடும், உள்ள இருக்கிற புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் மாறி அது போயிடும். அதனால மொத்தம் அந்த ஆள் இருக்கான், அவன் உடம்பு இருக்கு, ஆனா அவன் நான், என் பேரு எக்ஸ், அவன் இல்லை, அவ்வளவுதான். அவனால சொல்ல முடியாது. ஏனென்றா சரி ஆத்மா உடம்பை விட்டு போயிடுறதுன்னு நினைக்கிறோம். மாண்டூக்கிய உபநிஷத்தில் வந்தோம்னா 4 ஸ்டேஜஸ், 4 நிலைப்பாடுகள். ஒன்று ஜாகிரதை, அதாவது நம்ம விழிப்புணர்வு நிலை. 2 சொப்ன நிலை, சொப்னத்தில் நான் சொன்ன மாதிரி சொப்னம். சுஷுப்தி 3வது ஆழ்ந்த உறக்கம். நம்ம எல்லாருக்குமே ஆழ்ந்த உறக்கம் வரும். உலகமே சந்திரன் இருக்கிறது தெரியாது, சூரியன் இருக்கிறது தெரியாது, நமக்கு ஒன்றுமே தெரியாது ஆழ்ந்த உறக்கத்தில். 4வது துரியம். துரியம்தான் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் மாறி உறக்கமும் அவனுடைய நிலைப்பாடு நான் யார் என்று அவன் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தி இருக்குங்கிறார். ஆத்மா போயிடுறது, படுத்துட்டு இருக்கான். நம்ம என்ன நினைக்கிறோம், ஆத்மா போயிட்டான்னு நினைக்கிறோம். எங்கேயும் போல. எப்பொழுதுமே சில விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, ஆழ்ந்த உறக்கத்தில் உங்களுடைய ஆத்மா, சூரிய கிரகணம்லாம் இல்லை, பக்கத்தில் ஆண்ட்ரோமிடா கேலக்சின்னு ஒன்று இருக்கு. நம்ம மில்கிவே கேலக்சி பாலைவன மண்டலத்துக்கு பக்கத்தில் ஆண்ட்ரோமிடா கேலக்சின்னு இருக்கு. இந்த பாலைவனம் கேலக்சியில் கிட்டத்தட்ட 10,000 கோடி சூரியன்களிலிருந்து 40,000 கோடி சூரியன்கள் இருப்பதாக ஒரு குத்து மதிப்பு கால் சீகன் சொல்ற. அதுக்குள்ள ஒரு சூரியனுக்கும் கிரகங்கள் இருக்கும். இந்த மாதிரி 100 கோடி பில்லியன் இருக்கு, அதாவது 100 பில்லியன்ங்கிறாங்க கேலக்சிஸ் இருக்கு பல. அப்போ நம்முடைய ஆத்மா நம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் பொழுது உடம்பில் இல்லாததனால் நமக்கு தெரிவதில்லை ஆத்மா எங்கு செல்கின்றது. நீங்கள் என்ன நினைத்து கொண்டிருப்பீர்கள், ஆஹா ஆத்மா உள்ளில் உடம்பில் இருக்கு, ரைட்டு. இல்லை, அது பக்கத்து கேலக்சிக்கு போயிருக்கும். அது பக்கத்து கேலக்சிக்கு போயிருக்குன்னு உங்க உடம்புக்கு ஏன் தெரியல? உங்க பஞ்ச இந்திரியங்கள், ஐம்புலன்களை விட்டு விட்டு அது பக்கத்து உலகத்துக்கு போயிருக்கு. உங்க ஐம்புலன்களுக்குள் ஆத்மா இருந்தால் தான் நான் எக்ஸ், நீ ஒய், இது கல்யாண நகர் அசோசியேஷன், அது மயிலாப்பூர்னு நமக்கு தெரிய வரும். அந்த ஆத்மா ஆழ்ந்த உறக்கத்தில் அது போயிடுறது வெளியில.
நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கோம், அப்போ மனிதன் அங்கேயும் இறக்கின்றான். நம்முடைய சாதாரண இதில் மனிதன் இறக்கின்றான். ஆனால் அவன் இறந்திருக்கான் என்பது தெரியவில்லை. திரும்பி வரும், உடம்புக்குள்ளே போயிடும், கார்த்தால் எழுந்துக்கிறான், மனிதன் கண்ணை திறக்கிறான். ஆனால் திரும்பி வரைச்ச உடம்புக்குள்ளே அவனால் நுழைய முடியாமல் இருந்து அவன் தடுமாறுறான். அப்பொழுதுதான் இறப்பு என்று நாம் நினைக்கும் அந்த அறிவிற்கு நமக்கு தெரிய வருகிறது, மனிதன் இறந்து விட்டான். ஏனென்றால் வெளியே சென்று உலாவுவதற்காக சென்ற ஆத்மா உடம்புக்குள் வர முடியாமல் போகின்றது. வீடு பூட்டின்னு இருக்கு, உங்கள்கிட்ட சாவி இல்லை. சரி, பக்கத்து வீட்டுக்கு போகலாம், பக்கத்து வீட்டுக்காரங்க கூட நல்ல பந்தங்கள் இருந்ததுன்னா அவன் திறந்து கொடுப்பான், நீங்கள் உள்ளே போகலாம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பன் இருக்கான், பெரிய பங்களாவில் இருக்கான், அவன் வீட்டுக்கு போகலாம். இதே தான் ஆத்மா. உள்ளே வர முடியல, கர்ம பலன் பிரகாரம் நரகம்னு இடத்துக்கு போகலாம், கண்ணு இல்லாமல் பறக்கலாம். இல்லை அவன் கர்ம பலன்கள் நல்லதாக இருந்தால் பெரிய பங்களாவுக்கு போகிற மாதிரி அவன் பெரிய ராஜா வீட்டிற்கு போகலாம். உங்கள் வீட்டு சாவி தான், உடம்பு உங்கள் வீடு தான். அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க, நீ நினைக்கிற மாதிரி மனிதன் இறப்பதில்லை, அவனுடைய உடம்பு அழுகின உடம்பு இறப்பதில்லை. அது உருவங்கள் மாறிக்கொண்டே போகும். அழுகினால் அதனுடைய செல் அணுக்கள் வேறு செல்லாக மாறிவிடு, வேறு அணுவாக மாறுகின்றது. அப்போ அதோடைய இப்போ 100 எலிமெண்ட்ஸ் 92 எலிமெண்ட்ஸ் நான் படிக்கிற காலத்தில் கெமிஸ்ட்ரியில் இருக்கும். அதாவது ஹைட்ரஜன்லேருந்து ஆரம்பித்து அந்த காலத்தில் புளூட்டோனியம் வரைக்கும் இப்போ வேறு எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி எலிமெண்ட்ஸாக ஒன்று ஒன்றா மாறிட்டு இருக்கும். ஹைட்ரஜன் இல்லைனா ஹீலியம், இல்லைனா காப்பர், இல்லைனா சல்ஃபர் சேர்ந்து சேர்ந்து அது அப்படியே பாலாடை சேர்ற மாதிரி அப்படி அப்படியே சேர்ந்துட்டு இருக்கும். கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனர்ஜி, ஃப்ளோட்டிங் எனர்ஜி வந்து உள்ளே நுழைஞ்சுன்னா உடம்புன்னு ஒன்று வந்து அது நம்ம இந்த மாதிரி பஞ்ச இந்திரியங்கள் உடம்புல வந்தால் யானை என்ன, பானை என்ன, புலி என்ன, மனிதனை யார், ஆட்டம் பாம் என்பது என்ன, அமெரிக்கா எங்கே, அதெல்லாம் தெரிய வரும். இந்த உடம்புல இந்த பஞ்ச இந்திரியங்களான உடம்புல காம்பினேஷனில் உடம்பு அணுக்கள் சேர்ந்ததென்றால் அதுக்குள் உங்களுடைய அந்த சோல், அந்த எனர்ஜி, அந்த லைஃப் ஃபோர்ஸ், ஐன்ஸ்டீன் சொல்கிறது எவ்ரி திங் இஸ் எனர்ஜி, தேர் இஸ் நத்திங் மோர் டு இட், எனர்ஜி கேனாட் டை. அவருடைய ஃபிசிக்ஸ் அதுதான். அதனால் நாம் நினைக்கின்ற மாதிரி அதே உடம்பு அதே ஷர்ட்டு நம்ம போட்டுக்கிறது இல்லை, அடுத்த நாளைக்கு அதே உடம்புக்குள்ளே அது நுழைய முடியவில்லை. சரி, பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டுக்கு போகும், இல்லைனா ஒரு ராஜா வீட்டுக்கு போகும், அவன் கதவை திறந்து விட்றான்னா அது உள்ளே போய் உட்காந்துக்கிற மாதிரி நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி அந்த பிறப்பினால் அவன் கர்ம பலன்கினால் பக்கத்து வீட்டுக்காரன் கூட என்றைக்கும் சண்டை போட்டு அந்த மாதிரி கர்மா இருந்தால் உங்களுக்கு அந்த வீட்டில் நுழைய முடியாது. கடைசியில் வேறு எங்கேயாவது சாப்பாடு இல்லாத வீட்டில் தான் நுழையணும். அதே மாதிரி இந்த ஆத்மா வேறு உடம்புக்குள்ளே கஷ்டப்பட்டு அது அந்த குழந்தை பிறக்கிறச்ச அது வந்து கஷ்டப்பட்டு ஊனமோ இல்லைன்னா அதிசாமர்த்தியமோ உடம்பில் உழையிறது. இதுதான் இதோடைய தத்துவம். ஃபிசிக்ஸ்னு எடுத்துங்க. ஃபிசிக்ஸில் நான் சொன்ன மாதிரி மேட்டர் cannot be created or destroyed. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபிசிக்ஸ், நான் மட்டும் சொல்லணும் இல்லை. வேர்ல்டு இஸ் அன்ரியல்னு இப்போ 2022 கூட பரிசு பெற்றிருக்காங்க ஆலன், ஜான்சன், ஜைலிங்கர்றவங்கெல்லாம். அவங்களும் இதை தான் சொல்கிறாங்க. பிரக்ஞை, எல்லாருமே கான்ஷியஸ்னஸ். இந்த கான்ஷியஸ்னஸ் தான் இட் இஸ் த லைஃப் கிவிங் ஃபோர்ஸ். பிரக்ஞை, இதற்கு உருவம் கிடையாது, உருவம் தெரியாது. அந்த நிலையில் அது என்ன சிந்திக்கிறது, எப்படிப்பட்ட நீங்கள் நினைக்கிற மாதிரி பாவம் புண்ணியமெல்லாம் தெரியுமானோ தெரியாது. இந்த பஞ்சம் இதுக்கு இது தெரியும். அந்த நிலையில் இருக்கும் அந்த லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜிக்கு தெரியாது. அதனால் அது அப்படியே இருந்துட்டு இருக்கும். கான்ஷியஸ்னஸ், பிரக்ஞை. தெய்வம் வந்து நீ இப்படி இரு, நீ இப்படி இரு, நீ அது குழந்தைக்கு நம்ம சொல்லுவோம், நீ தப்பு பண்ணினா நான் கண்ணை குத்திடுவேன், சாமி வந்து கண்ணை குத்திடுவேன். சாமியெல்லாம் அவர் ரொம்ப நல்லவர். சங்கராச்சாரியரே பிரம்மசூத்திரத்தில் படிச்சோம்னா புத்தருடைய டெஃபினிஷன் ஆஃப் காடை ஏற்றுக்கிறார். புத்தர் என்ன சொன்னார்னா, ஹே பிக்கூஸ், புத்த பிக்ஷுக்களே, தெர் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் அன்பார்ன், அன்கிரியேட்டட், அன்மேனிஃபெஸ்டட். If there is no such state of unborn, uncreated and unmanifested, there is no escape for the born, the created and the manifested. அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு நிலைமை இருக்குது, பிறப்பற்ற நிலைமை, படைக்காத ஒரு நிலைமை, அவதாரங்கள் எடுக்காத ஒரு நிலைமை. அப்படி அந்த நிலைமைகள் இருக்கலைன்னா பிறந்ததற்கு, படைக்கப்பட்டதற்கு, அவதாரம் எடுத்தவனுக்கு விடுதலை இல்லை அப்படின்னு.
சங்கராச்சாரியர் அதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் அவரும் சொல்கிறார் பிரம்மசூத்திரத்தில். ஆனால் அந்த நிலைக்கு நான் நினைக்கிறேன் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, புத்தி இருக்கு, அதோடு நிறுத்திக்கிறார். இன்டெலிஜென்ஸுக்கு அரூபி நிர்குணக, குணாதிசயங்கள் இருக்கக்கூடாது, அவனை தண்டிக்கணும். அப்போ கடவுளுடைய தன்மை போயிடும். அவனுக்கு பரிசு கூட, அவன் நல்ல காரியங்கள் பண்ணியிருக்கான், அவனை ராஜா மாதிரி வை, நோய் வராமல் வை. கடவுளுக்கு அந்த மாதிரி மனோபாவங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா அவன் நிர்குணங்கிறது வேதம். அரூபிங்கிறது ஃபார்ம் கிடையாது, அவருக்கு உடம்பு கிடையாது. அந்த மாதிரி நிலைமை இல்லை. ஆனால் ஆச்சாரியர் பகவத் பாத ஆச்சாரியா பிரம்மசூத்திரத்தில் ஒத்துக்கிறார். அதுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ், ஒரு புத்தி இருக்குன்னு நிறுத்திக்கிறார். ஸ்டேட் ஆஃப் பிளிஸ்ங்கிறார், அவ்வளோதான், அதோடு நிறுத்திக்கிறார். இப்போ பாக்கி நமது எல்லாம் நமக்கு வருவது எல்லாம் வெறும் கர்ம பலன்தான். 100க்கு 100 உங்களுக்கு ஐயோ எனக்கு பிறப்பெல்லாம் கிடையாதுப்பா, நான் தெய்வத்துக்கு அடியில் போயிடுறேன்னா அந்த மர்ஜரிங்கு நீங்கள் அந்த மாதிரி இருக்கிற குணாதிசயங்களை வச்சா தான், இல்லைன்னா பிறந்து கொண்டே தான் இருப்போம். இந்த உடம்புல பிறக்கணும்னா இந்த மாயையை அனுபவிச்சு தான் ஆகணும். இதற்கு வேற வழியே கிடையாது. நீங்கள் எதனால நம்ம தெய்வத்தை நம்பணும்னு சொல்கிறோம்? தெய்வத்தை நம்பினால் கெட்ட புத்தி வராது. மனிதன் யூ ஆர் மேட் அப் ஆஃப் யுவர் தாட்ஸ் அப்படின்ட்டார் புத்தர். உன்னுடைய சிந்தனைகள், மன சிந்தனைகள் தான் நீ உண்டாக்கப்பட்டிருக்கின்றாய். ஆனோ பத்ராக கிருத்தவோ யந்து விஸ்வதக லெட் நோபல் தாட்ஸ் போர் ஃப்ரம் ஆல் சைடு ரிக்வேதத்தில் சாப்டர் வருது, ஃபர்ஸ்ட் புக்லேயே வரும். அதனால் தெய்வ சிந்தனைன்னு ஒன்று இருந்ததுன்னா கெட்ட சிந்தனைகள் போக மாட்டீங்க. உங்கள் பியூரிட்டி ஆஃப் தாட்டு எம் ஸ்மருதி பாவம் ஸ்தம் தம் ஏவ தியஜதி அந்தே கலைவரன் பகவான் சொல்கிற மாதிரி, நீ எதை நினச்சிட்டு இருக்காங்களோ உடம்பு தூக்கி போடுற டயத்தில் அதுதான் அந்த பாவத்தில் தான் நீ வருவாயின்னு சொல்கிற மாதிரி நல்ல சிந்தனைகள் இருந்தால் உங்களுக்கு நல்ல இது வரும். அப்பொழுது வேதங்கள் கூறுவது போல் இறப்பு பிறப்பு இரண்டும் இருக்கும். இறப்பு என்பது நிரந்தரமானது அல்ல, பிறப்பும் என்பதும் நிரந்தரமானது அல்ல. பிறந்து கொண்டே இருப்பாய், இறந்து கொண்டே இருப்பாய். உருவங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றதே தவிர உன்னுடையது இன்று மானாக பிறப்பாய், புல்லாகி பூவாகி புழுவாகி மரமாகின்னு சொல்கிற மாதிரி திருவாசகத்தில் மாறிக்கொண்டே தான் இருப்பாய் தவிர அதற்கு உனக்கு விதிவிலக்கு ஒன்று வர வேண்டும் என்றால் பிருஹதாரண்ய உபனிஷத்தில் அந்த மாதிரி தியானத்தை சேர்ந்து ஆத்மாவோட ரமண மகர்ஷி சொல்கிற மாதிரி நீ யார், அந்த ஆத்மாவை நீ புரிந்து கொண்டால் அந்த ஆத்மாவுடன் சேர்ந்து அந்த நிலையில், அந்த ஸ்டேட் ஆஃப் பிளிஸ், அந்த ஸ்டேட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்க்கு நீ போய்விடுவாய். நரகம் கருட புராணத்தில் இருக்குது, எல்லா புராணங்களையும் நரகம் சொர்க்கம் எல்லாம் நான் சொல்கிற மாதிரி உங்கள் உடம்புக்குள்ளே நுழைய போகிறச்ச வீடு பூட்டி இருக்குது. அந்த உடம்புக்குள்ளே உங்கள் ஆத்மா நுழைய முடியவில்லை, அப்படியே போட்டு பக்கத்து வீட்டுக்காரருக்கு தேடி போகிற மாதிரி பக்கத்து உடம்புகளுக்கு யோனி மன்னே பிரபத்தியந்தேன்னு போயிடுறது. கல்லுக்குள்ளேயோ கில்லுக்குள்ளேயோ ஆத்மா போய் உட்காந்துக்கும். இந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இருக்க முடியுமே தவிர மரணம் என்பது இல்லவே இல்லை. இப்போ ஃபிசிக்ஸில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்ஸில் நான் சொல்கிற மாதிரி மேட்டர் கேனாட் பி கிரியேட்டட் ஆர் டிஸ்ட்ராய்ட். மிஸ்ஸிங் மாஸ் இன் எனர்ஜி. ஒரு அணுக்களிலிருந்து எனர்ஜி வெளியில் வருது, எல்லா அணுக்களிலிருந்து எனர்ஜி வரும். எனர்ஜி லிபரேட்டட் இஸ் ஈக்குவல் டு mc ஸ்கொயர்ட், மாஸ் மல்டிப்ளைட் பை வெலாசிட்டி ஆஃப் லைட் ஸ்கொயர்ட். அதுதான் E இஸ் ஈக்குவல் டு mc ஸ்கொயர்ட். எல்லா அணுக்களிலிருந்தும் நாணயமாகவே வந்துருக்கும். நம்ம உடம்புல இருக்கிற மாதிரி எல்லாம் அழுகிதான் போகிறது. எனர்ஜி லிபரேட் பண்ணிவிட்டு அது உருவம் மாறுறது. இது எல்லா அணுக்களிலும் நடக்கப்பட்ட உண்மையான சம்பவம். அதனால் மனிதனுக்கு மட்டும் அப்படி இல்லை, நேராக அப்படியே சொர்க்கத்தில் போய் உட்காந்துடலான்னு நினைக்கிறது சரியானது அல்ல. சொர்க்கம் நரகம் என்பது நம்முடைய பிறப்பினால் வருவது அன்லஸ் வி மர்ஜ் வித் த செல்ஃப் ரியலைசேஷன் கான்செப்டில் போனால் அது மட்டும்தான் எனக்கு ஒரே ஒரு வழி. டு அவாய்ட் புனரப்பி மரணம் புனரப்பி ஜரணம். அதுக்கு தான் இந்த வழி வருது. இது இந்த மரணம் இறப்புலாம் நிறைய இந்த ஃபிசிக்ஸில் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. முதலாவதாக நீங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் டன் பை, நான் அந்த புக்கு படித்து பார்த்துருக்கேன், நிறைய புக்கு, மெனி மாஸ்டர்ஸ் மெனி லைஃப் பை டாக்டர் பிரையன் வீஸ், சேம் சோல் மெனி பாடிஸ், அந்த மாதிரி புஸ்தகங்களில் நீங்கள் படிக்கணும். அவர் யூனிவர்சிட்டி ஆஃப் வர்ஜீனியில் இருந்து இப்போ கூட லெக்சர் பண்ணுறார். அதில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் இஸ் பெரிய சைக்கியாட்ரிஸ்ட். அவர் ஒரு பேஷண்ட்டுக்கு
மனோதத்துவ, அவளுக்கு பயம், சிஸ்ரோஃபீனியான்னு பேர் ஆங்கிலத்தில். அவர் ஹிப்னாட்டைஸ் பண்ணுறது எல்லாமே வீடியோ ரெக்கார்டு. அவங்கெல்லாம் வந்து மேலைய நாட்டுகள்லாம் சும்மா நம்ம கதை வச்சனம் அடிக்கிற மாதிரிலாம் கிடையாது. வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஹிப்னாட்டிஸில் பல கோர்ஸ் பண்ணுறதுல ஒரு கிளாஸில் அந்த பொண்ணை ஹிப்னாட்டைஸ் பண்ணுறச்ச அந்த பொண்ணு பேசுகிறது ஒரு லாங்குவேஜ் இவருக்கு புரியவே இல்லை. கேக்கா கோக்கோக்கங்க ஏதோ பேசுகிறது. என்னடா இது இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டிங் எல்லாம் என்னென்னு பண்ணுறாருன்னா இங்கிலாண்டுக்கு அனுப்புகிறார். அங்கே டிமோட்டிக்ஸ் ஓல்டு ரைட்டிங்ஸ் எல்லாம் அவள்கிட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்குது, ஆராய்ச்சி பண்ணியிருக்கா ஈஜிப்டில் அங்கெல்லாம். இது பார்த்தா இன்னத்திலேருந்து, அதாவது 1567 வருஷம் புது வருஷம்க்கு முன்னாடி ஈஜிப்டில் இந்த லாங்குவேஜஸ் கல்வெட்டுக்கள் இருக்க பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த பொண்ணுக்கு எப்படி ஈஜிப்ட் லாங்குவேஜ் தெரியும்? பர்ஃபெக்டாக இருக்கான், ரெக்கார்டட் இந்த புக்ஸ். அப்போ அது சொல்கிறது அந்த லாங்குவேஜில் பூர்வ ஜென்மத்தில் அது ஒரு ராஜகுமாரியாக இருந்திருக்கு. ஈஜிப்டில் அது ஒரு ராஜகுமாரியாக இருந்திருக்கு. எப்படி தெரியும்? சரி, அதை விடுங்க. டாக்டர் ப்ரூஸ் ஒரு பெரிய ரிக்ரேசன், அயான் ஸ்டீவன்சன், ரே மூடி, பீட்டர் ஃபென்விக், அவங்கெல்லாம் சில ஆராய்ச்சிகளை பற்றி நான் கூறுறேன். ஒரு ஆராய்ச்சியில் என்ன பண்ணுறாருன்னா, ஹாலண்டில் ஒரு பேஷண்ட், அது கால் நியர் டெத் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்னு அமெரிக்காவில் ரொம்ப பெரிய விஞ்ஞானமாக இப்போ ஒரு 10-15-20 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. மெடிக்கல் சரித்திரத்தில் ஹாஸ்பிட்டலில் ரெக்கார்ட்ஸ் வச்சுட்ருக்காங்க. அதில் அந்த பேஷண்ட்டு நியர் டெத்தாக அவனுக்கு எல்லாம் இதாகிடுறது, ஆப்ரேட் பண்ணுறாங்க, ஹார்ட்டை ஓப்பன் பண்ணுறாங்க, அந்த மாதிரி பெரிய சர்ஜரியெல்லாம் பண்ணுறாங்க. பெரிய சர்ஜரி பண்ணுறது, சர்ஜரியில் எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி காலத்தில் அந்த மாதிரி இதில் அனிஸ்தீஷியா மாதிரி கொடுப்பாங்க, மயக்கம், இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அந்த ஒரு 2 மணி நேரம் வச்சுங்களேன், 4 மணி நேரம் வச்சுங்களேன். இது வந்து ஹாலண்ட் ஜேர்னலில் குறிப்பிட்டு அந்த ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே அவனுக்கு போதை வருது, எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருக்கான். இவனுடைய பல் செட்டு எங்கன்னு தேடிட்டு இருக்காங்க. இப்போ இவன் சொன்னால், என் பல் செட்டு இந்த லேடி இவ வந்து எடுத்து அந்த பின்னாடி வச்சுருக்கா பாருங்க அப்படிங்கிறான். இவங்கெல்லாம் அதிசயமாக இருந்தது. எப்படிடா அப்படின்னு. அதான் மேலேருந்து அப்படி இந்த செவத்துக்கு மேலேருந்து பார்த்துட்டு இருந்தேனே அப்படிங்கிறான். அதை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அதாவது அவன் சாகலை. அதுதான் நம்ம வேதங்கள்லேயும் டிபெட்டன் புக் ஆஃப் டெட் எல்லாம் சொல்லுவாங்க, 11 நாளைக்கு ஆத்மா வீட்டுக்குள்ளேயே இருக்கும்பாங்க. 11 நாளுங்கிறது 11 ஆத்மாவுடைய நேரம் வேறு, கால நேரம் வேறு, அது போகாது. அது 1 வருஷம். அது நான் பிருகதாரண்ய உபனிஷத்தில் போனேன், இதில் கிளாஸில் சொன்னேன். எப்படி 6 மாதம் அங்கே போய் எப்படி அந்த உத்தங்க ஆதித்யன் வழியாக அது போய் ஒரு மாஸ்டர், இந்த மாஸ்டர்ஸ் ஈஸ்டர்ஸ் தான் எழுதுகிறாரு பிரையன் பீஸ், கைட் பண்ணுவாங்க அப்படின்னு. இந்த ஆத்மா வந்து எப்படி இவன் டென்ச்சர். சரி, இன்னொரு இடத்துல புத்திஸ்ட் கான்ஃபரன்ஸில் இதெல்லாம் யூடியூப்பில் இருக்குது. நான் சொல்கிறதெல்லாம் அத்தனையும் யூடியூப்பில் இருக்குது. இதில் வந்து அந்த டாக்டரில் அவர் பேர் டாக்டர் கென்னத் ரிங்னு, அவர் நிறைய ஆராய்ச்சி பண்ணுறார். ஒரு இடத்துல ஒரு பையன், 9 வயசு பையன் ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டு ரொம்ப சீரியஸாக வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அவனுக்கு அனிஸ்தீஷியா கொடுத்து ஆப்ரேட் பண்ணுறான். அப்புறம் அவன் வந்துடுறான், குணமாகி வந்துடுறான். எப்படிடா இருந்தது, என்ன மாதிரி இருந்தது, வலி இருந்ததா, எல்லாம் அவன் அம்மா அப்பா எல்லாம் கூட இருந்தாங்க. இல்லைப்பா, நான் வந்து ஒரு விதமான ஒரு இடத்துக்கு போனேன். அங்கே வந்து ஒரு சொர்க்கம் மாதிரி ஏதோ இருந்தது, ஒரு இடம் ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. அங்கே நான் தெரசா அக்காவை கூட பார்த்தேனே அப்படின்னா. அக்காவா? உன்னோட அக்காவா? அவள் டெக்ஸாஸ்லாம் படிக்கிறாவ, நீ என்ன அக்காவை பார்த்தேங்கிற அப்படின்னு. பிரம்மேன்னு நினச்சிருக்காங்க, சொல்லலாமே, அது தப்பு இல்லையே, எப்படிடா அப்படின்னு. அப்புறம் என்ன, சரி நான் அவளை வர சொல்கிறேன் தெரசாவை. எங்கே இல்லைப்பா, நான் பார்த்தேன், அப்படியே அந்த ஆனந்தத்தில் நானும் அப்படியே இருக்கிறச்சா அவளும் வரா அப்படியே. அப்புறம் சரி நான் அக்காவை வர சொல்கிறேன், தெரசாவை வர சொல்கிறேன்னு சொல்லி ஃபோன் பண்ணி அந்த டெக்ஸாஸ் பேர்ஸை, சார் வி ஆர் வெரி சாரி டு இன்ஃபார்ம் யூ, உங்கள் பொண்ணு ஒரு 3 மணி நேரம் முன்னாடி ஆக்சிடெண்ட்டில் போயிட்டா அப்படின்னு. உங்கள் பொண்ணு தெரசா ஒரு 3 மணி நேரம் முன்னாடி ஆக்சிடெண்ட்டில் இங்கே, அதாவது இவன் இருக்கிற இடத்துலையும் இது டெக்ஸாஸுக்கும் 1500 கிலோமீட்டர் தூரம். இவங்கெல்லாம் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. இதெல்லாம் டாக்டர்ஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் வர்ஜீனியா, யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சின், ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல்ஸ், இவங்களெல்லாம் ரெக்கார்டட் ஃபேக்ட்ஸ் கால்ட் நியர் டெத் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்.
to state that actually the person doesn't die. His body changes its form, his soul, the energy, becomes some other energy or waits for some time, floats and then enters a new body. ஒரு புது உடம்புக்குள்ளே அது நுழையிற வரைக்கும் அதுடைய காலம் நமக்கு தெரியாது. நம்முடைய காலம் ஒரு நாள், இந்த உலகம் 24 மணிக்குள்ள ஒரு சுற்றும். சூரியனை வெளிச்சம் 12 மணி நேரம், இருட்டு 12 மணி நேரம், அது ஒரு நாள். இந்த உலகத்தை விட்டு நீங்கள் ஸ்பேஸுக்கே போங்க. இப்போ ஸ்பேஸ் இருக்குது, ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குது, அங்கே போய் உட்காந்திங்கன்னா இந்த ஒரு நாள்லாம் உங்களுக்கு கணக்கே தெரியாது. அங்கே கிடையாது. அங்கே ஒரு நாள் வந்து இந்த உலகத்துக்குள்ள அதே தான் ஆத்மா. ஸோ இது ஒரு பெரிய பெரிய சங்கடகரமான காரியம்தான். பட் இதெல்லாம் அவங்க அந்த டாக்டர்ஸ் ப்ரூவ் பண்ணுறாங்க. இன்னொரு இடத்துல ஒரு குருடு, அவன் அந்த பையன் பிறவிலேயே குருடு, அவனுக்கு ஒன்றுமே இல்லை, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு ரெட் ஃப்ளவரை எடுத்து அவன் கண்ணுக்கு முன்னாடி காட்டிட்டு அதை ஒரு பக்கத்தில் ட்ரே, அதில் ஒரு 25 ஃப்ளவர் இருக்கும் வச்சுங்க, பல வண்ணங்களில், கருப்பு, சிவப்பு, எல்லோ, மஞ்சள், நீலம் அப்படின்னு இருக்கும். நடுவில் வச்சுக்கிறாங்க. நீ எடுப்பாங்கிறாங்க. இந்த பையன் அப்படியே என்ன பண்ணுறாங்க, கையை போட்டு 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 அந்த கரெக்டாக காட்டின பூவை எடுக்கிறான். அப்போ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க, கான்ஷியஸ்னஸ், பிரக்ஞை சில பேருக்கு அந்த டயத்தில் வெளியில் கூட வரும். உடம்பை விட்டு வெளியில் வந்து உள்ளுக்கு திருப்பி போயிடும். அதுதான் சொல்லி கொடுக்கறது அப்படின்னு இதை அங்கீகரிக்கப்பட்ட டாக்டர் ஹேகிலின்லேருந்து, டாக்டர் ஃபென்விக்லேருந்து, எலிசபெத் ஃபென்விக்லேருந்து, ரான்லேருந்து, ப்ரூஸ் கிரேசன்லேருந்து, இவங்கெல்லாம் பெரிய பெரிய அயான் ஸ்டீவன்சன், ரேமன் மூடி, இவங்கெல்லாம் பெரிய பெரிய அங்கீகரிக்கப்பட்ட அமெரிக்க நியூரோ சர்ஜன், சைக்கோபேத்ஸ் எல்லாமே. சரி, ஒரு நியூரோ சர்ஜன், அவர் பேர் ஈபன் அலெக்சாண்டர், ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல் இல்லை, அவர் நியூரோ சர்ஜன். யூடியூப்பில் போய் பாருங்கள். அவர் சொல்கிறார், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் அவருக்கு மெனஞ்சிட்டிஸ் வந்துடுது. மெனஞ்சிட்டிஸ் வந்து பிரெயின் ஃபீவர், ஈகோலி பாக்டீரியா ஆக்கிரமித்து ஆள் க்ளோஸ், 7 நாளைக்கு போதம் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் கிடக்கார். கிளாஸ்கோ அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அதில் ஸ்கேல்னு அங்கே இருக்கிற பண்டிதகம்மார், கிளாஸ்கோ நல்ல ஊர், நான் கூட போயிருக்கேங்க. அளவு, அந்த அளவுகோலை வச்சு ஒரு பிரேதத்தில் நீங்கள் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, இப்போ கார்டியோகிராமில் உங்கள் ஹார்ட்டுடைய எலக்ட்ரிசிட்டி எப்படி இருக்குன்னு ஒரு கிராஃப் ஷீட்டில் தெரியும். பிரேதத்துக்கு சாதாரணமாக 3லேருந்து 5 வரைக்கும் தான் இருக்குமா இஇஜி. இது வந்து உளவில் டாக்டர்ஸ்க்கு இருக்கப்பட்ட அப்ரூவ்டு மெஷர்மெண்ட்டு. சாதாரண மனிதனுக்கு 15 போகும், 15 இருக்கும் இஇஜி. இது ஈபன் அலெக்சாண்டருக்கு 3 தான் இருந்துச்சு 7 நாளைக்கு. அப்புறம் அவர் யார், சாதாரண மனிதனே இல்லை, நியூரோ சர்ஜன், ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல், அவரே அவருடைய ஒப்பீனியன். 7 நாளைக்கு அப்புறம் சிகிச்சைக்கு அப்புறம் அவர் வெளியில் வரார். வெளியில் வந்து சொல்கிறார், 7 நாள் எப்படி இருந்ததுன்னா, அவர் அப்படியே ஒரு ஆனந்தமான, ஒரு பிரம்மாண்டமான, ஒரு அமைதியான, ஒரு சந்தோஷமிக்க ஒரு இடத்துக்கு நான் ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி எப்படியோ என்னுடைய இது இருந்தது, அங்கே போய் அப்படியே மிதந்துன்னு இருந்தேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் இப்போ நான் கண்ணை திறக்கிறேன், இந்த உடம்பில் இருக்கேன் அப்படின்னு அவர் மிக சிறப்பாக டாக்டர் ஈபன் அலெக்சாண்டர், நீங்கள் யூடியூப்லேயே பார்க்கலாம், அவருடைய பேப்பர்ஸ் ரொம்ப பெரிய நோபல் ப்ரைஸ் கூட வாங்கினார்னு நினைக்கிறேன். அவரே அவரோட வாயால் யூடியூப்பில் கான்ஃபரன்ஸில், ஒரு சமூக கான்ஃபரன்ஸில் அவர் அழகாக தெள்ள தெளிவாக சொல்கிறார். இப்போ இப்படி இருக்கும் பட்சத்தில் இது இந்த குழந்தை சொல்கிறது, இந்த குழந்தை வர்றது, இந்த குழந்தை போகிறது, குழந்தை பூ எடுத்து கொடுக்கறது, பல் எங்கே வச்சுருக்கேன்னு சொல்கிறது, இந்த மாதிரி வெஸ்டர்ன் மேற்கத்திய நாடுகளில் இருக்கும் பல்கலைக்கழக பேராசிரியர்கள், சாதாரண நம்மள மாதிரி ஒருத்தர் கிடையாது, புஸ்தகங்கள் எழுதினவர் 2-3 பேர் நோபல் பிரைஸை வென்றவர்கள். இதுதான் டாக்டர் பிரையன் வீஸ் ஒத்துக்கொள்கிறார். இறப்பு இல்லை, நத்திங் கால் டெத், everything change of form. I fully accept and endorse the Hindu philosophy of rebirth. இப்போது அயன் ஸ்டீவன்னு ஒரு மேற்கத்திய பெரிய, அவர் ரேமன் மூடிலாம் இந்தியாவுக்கு வந்து 3533 ரீஇன்கர்னேஷன் கேசஸ், அதாவது அந்தந்த ஃபீல்டு ஸ்டடியே பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து சனாதன லக்ஷ்மின்னு ஒரு இந்த யூபியில் இருக்கிற பொண்ணை அவள் கரெக்டாக சொல்கிறான், நான் வந்து என்னுடைய மின்பரப்பில் இதெல்லாம் இருக்கேன்னு இவங்க போய் கண்டுபிடிக்கிறாங்க. இவர் மேற்கத்திய நாடுகளிலும் ஒரு யூதன் சொல்கிறான்,
என்னை நாசிக்காரங்க என்னை கொன்னாங்க. ஒரு ஆள், நான் யூதனாக இருந்தேன், எங்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய சிலையை எடுத்துன்னு போயிட்டான். அவன் ஒரு சோல்ஜரு. அவன் எங்கே போனான்னு தெரியல. அந்த ஐடியலோட பேர் இது உலகத்திலே எங்கேயுமே இல்லை, எங்களுக்கு உண்டான சிலை அப்படின்னா. அது அவங்க கண்டுபிடிச்சி அந்த சோல்ஜருடைய வாரிச்ச பொண்ணு, ஆமாம் நாங்கள் தான் எங்கள் அப்பா கொடுத்தாரு, அது இந்த கடையில் தான் விற்றுருக்கோம். இவன் போய் அந்த சொல்லியிருக்காங்க ஒரு கடையில் விற்றுருக்கோம்னு. இவனுக்கு அந்த கடை எந்த கடையில் விற்றுருக்காங்க அப்பான்னு பின்ன தெரிய அந்த கடையுடைய அடையாளமும் அந்த எடுக்கிறான். அப்படிப்பட்ட சில ரிசர்ச்சஸ்கள்லாம் பண்ணுறதுனால இந்த பூர்வ ஜென்மங்கிறது எப்படிப்பட்டது, எப்படி இந்த இறந்து போனவர்கள் கரெக்டாக சொல்கிறாங்க. அந்த தெரசா எப்படி அந்த பொண்ணு வர முடியும்? அப்பா அக்காவை நான் பார்த்தேன், இல்லைப்பா பார்த்தேன், போடா படிச்சுட்டு இருக்கா அங்கே ஸ்கூலில், இல்லைப்பா நான் பார்த்தேன். அப்புறம் ஃபோன் பண்ணுறது இந்த மாதிரி சம்பவம் சொல்கிறோம். இதெல்லாம் பல்கலைக்கழகங்கள் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. சாதாரண இது இல்லை, எல்லா ரெக்கார்ட்ஸும் யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சின், யூனிவர்சிட்டி ஆஃப் வர்ஜீனியா, ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல்ஸ், இந்த ஸ்கூல்ஸ்லாம் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸில் வச்சுருக்காங்க இப்போ ஒரு 15 வருஷமாக. அப்போ இதனால் நமக்கு என்ன தெரிய வருது? இறப்பு இல்லை, இறந்து விட்டான் என்ற சொல்லுக்கு அர்த்தம் இல்லை. சரீரத்தை விட்டு போய்விட்டான், அவ்வளவுதான். அவன் இந்த ஷர்ட்டை போட்டுனா நாளைக்கு அந்த ஷர்ட்டை தூக்கி போட்டான்டா, பிடிக்கல, வேறு ஷர்ட்டை போட்டு நாம் வரோம். அதே மாதிரி வேறு உடம்புல அவன் வருவான். அப்போ இப்படி உங்களுக்கு மறுபிறப்பு இன்னும் ஒன்று இருக்கும் ஒரு பட்சத்தில் உங்களுக்கு இருப்பவே ஆனால் குற்றங்கள் குறையும், நம்முடைய மன சிந்தனைகள் மாறும். நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் மற்றவர்களுக்கு உதவி, மற்றவர்களுக்கு சேவை செய்தால் நமக்கு அடுத்த வாட்டி நம்ம வேறு வீட்டுக்கு போகிறச்சா அந்த வீடு நல்லா இருக்கும். இந்த வீடு எப்போ நம்ம வீடு போகாமல் பரமாத்மாவோடு நம்ம சேரணும் நமக்கே தெரியாது. அப்போது அந்த பிறப்பில்லாமை வருவதற்கு நம்ம ஆத்மாவை நீங்கள் புரிஞ்சுங்கோங்கிறார் ரமண மகர்ஷி. ஸோ இந்த ஃபிசிக்ஸ்லேயும் இந்த ஆராய்ச்சிலையும் நிறைய இடத்துல, ஃபிசிக்ஸில் மெயினாக ரொம்ப பார்க்கக்கூடிய விஷயம் மிஸ்ஸிங் மாஸ். ஒரு மாஸ் நீங்கள் டோட்டல் ஆஃப் ஒரு நியூரான்ஸை போட்டு நீங்கள் கேல்குலேட் பண்ணால் ஒரு மிஸ்ஸிங் மாஸ் பிகம் சம் அதர் நியூரான்ஸ்னு உங்களுக்கு வரும் அதுலேயே கணக்கு. அதே மாதிரி இதெல்லாமே மிஸ்ஸிங். அதனால் உண்மையில் அவன் இறந்து விட்டான்னு சொல்லுக்கு அர்த்தமில்லை. மரணத்திற்கு பின்னால் மரணம் என்று ஒன்றுமில்லை. இந்த சரீரத்தை நாம் விடுவோமே ஆனால் வேறு சரீரத்துக்கு அது புகுந்துவிடும். பக்கத்து வீட்டுக்காரங்க டோரு திறந்துருக்கானா இல்லையான்னு நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி உங்கள் ஆத்மா அந்த எனர்ஜி அப்படியே மதந்துட்டு இருக்கும். யதாஸ்ருதா யதா கர்த்தா, அதோடைய கர்ம பலன்களை வைத்துக்கொண்டு அது கரெக்டான வீடுக்கு தான் அதுக்கு சாவி திறந்துருக்கும், அந்த வீட்டில் தான் வரவேற்பாங்கன்னு சொல்கிற மாதிரி தான் கரெக்டான வீட்டுக்குள்ளே அது தப்பு. பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை போட்டுட்டு இருந்தால் அந்த மாதிரி கஷ்டமான ஜென்மாவாக தான் அவன் பிறப்பான். நல்ல இது இருந்துனாக்கா நல்ல மாளிகையில் போய் பிறப்பான்னு சொல்கிற மாதிரி ஃபிசிக்ஸில் மேட்டர் கேன் நாட் பி கிரியேட்டட் ஆர் டிஸ்ட்ராய்ட். இது வரைக்கும் இருக்குது மிக மிக தெளிவான ஒரு சயின்ஸ் எயின்ஸ்டீனால் அங்கீகரிக்கப்பட்டது. அன்டோனியோ பெலோஷியர் என்ற பிரெஞ்சு ராஜகுமாரன் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி 18ஆம் நூற்றாண்டில் 1785 பண்ணி அது பிறகு எயின்ஸ்டீனால் வாசிக்கப்பட்டு எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டது. பின்பு அவர்கள் சோதனையில் எல்லாம் உண்மை, ஒன்றும் அழிவதற்கே காரணம் இல்லை. அதனால் நம்முடைய கர்ம பலன்களில் தான் நம்ம நம்பணுமே தவிர வேறு அங்கே போய் சென்று அந்த பரிகாரம் பண்ணினால் இருக்கும், கொஞ்சம் இடத்துக்கு வேணால் இருக்கும். தலைவலி, ஒருத்தனுக்கு கட்டி வந்தது, பெரிய கட்டி, ஆனால் தலைவலிக்கும், ஆஸ்பிரோ எடுத்தால் 4 மணி நேரம் ஓகே, அப்புறம் வரும் இந்த பெயின் வரும். கட்டியை முதல்ல அகற்றணும். அதே தான் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய கர்ம பலன்கள், சிந்தனைகள் எது நாம் சரியாக செய்வோமே ஆனால் நம்முடைய மறுபிறப்பு நிச்சயம். அது நம்முடைய இறப்பும் கிடையாது, பிறப்பும் கிடையாது, இது போய்கொண்டே இருக்கும். அதாவது உதாரணமாக உங்களுக்கு ஒரு டைம் ஸ்பேன் சொல்லணும்னா பிரம்மதேவனுடைய கால ஆயுசு 100 இயர்ஸ்னால் அது கால் சீகன் அழகாக சொல்கிறார். நம்முடைய அந்த சத்திய யுகா, திரேத யுகா, துவாபர யுகா, கலியுகாலாம் போட்டால் 43,20,000 வருஷம் 43.2 வரும். அது ஒரு நாள். அது 1000 யுகம் ஒரு கல்பம். அதை நீங்கள் 1000ஆல் பெருக்கினா 432 crore years வரும். ராத்திரிக்கு இன்னொரு 432, 846, அதாவது 8.46 பில்லியன் இயர்ஸ் தான் சூரியனோட ஆயுசு. அதுக்கப்புறம் சூரியன் புஷ்னு போயிடுவான்.
அவனும் அழிஞ்சு அப்படியே வேறு உருவம் மாதிரி போயிடுவான். கேஸாக இருக்கும். அந்த ஃபியூஷன் ப்ராசஸில் அவனுக்கு காந்த சக்தி இருக்காது. நம்முடைய உலகத்தெல்லாம் கட்டுப்பாட்டில் வைக்க முடியாது. எல்லாம் அப்படி பறந்து போயிடும். அதனால் மரணம் என்பது இல்லை. நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உருவங்கள் மாறலாம். இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். சந்தேகம் ஏதாவது? கொஸ்டின் ஆன்சர்ஸ்.